குடும்ப வாழ்க்கையில தன்மானம் பெருசா பாசம் பெருசான்னு பார்க்கும்போது பல நேரங்கள்ல பாசம் ஜெயிக்கும். கோபத்துல தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா அதனால ஏற்படுற இழப்பு வாழ்க்கையில மறக்க முடியாத சுவடை ஏற்படுத்தும். கோபத்துல வீட்டை விட்டு வெளியே போனா இந்த சமூகம் உங்களை எப்படி நடத்துங்கிறதுக்கு ஆதாரமானாங்க 19 வயசு பொண்ணு. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவங்களாலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானா அந்த பொண்ணு. விக்டிமையோ அவங்க குடும்பத்தையோ வெளியில சொல்லக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. ஆனா 2001 பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பாதிக்கப்பட்ட பெண்ணோட பெயரை தமிழ்நாட்டு மீடியாக்கள் பிரபலப்படுத்துச்சு. யார் அந்த பெண், என்ன நடந்தது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு எபிசோட்ல. செக்ஷன் 302 A Tamil True Crime Podcast. கேஸ் நம்பர் 32 ரீட்டா மேரி வழக்கு. எபிசோட் 1 சிறை கம்பிகளுக்கு நடுவே. 2001 அக்டோபர் 29 சாயங்காலம் 7:30 மணிக்கு திண்டிவன மகளிர் கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் கல்பனா முன்னாடி ஒரு 19 வயசு பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தினாங்க போலீஸ்காரங்க. மாநிறம் 5 அடி உயரத்துல இருந்த அந்த பொண்ணை பார்த்தா குற்றச் செயல்கள்ல ஈடுபடுறவங்களா மாஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியல. இந்த பொண்ணு மேல என்ன வழக்கு அப்படின்னு ஜட்ஜ் கேட்க, பொது இடத்துல நின்னுக்கிட்டு ஆண்களை விபச்சாரத்துக்கு அழைச்சிட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. பெட்ரோல் போன போலீஸ் இவங்களை கைது பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவளை அழைச்சிட்டு வந்த பெண் ஏட்டு, கோர்ட்டோட அலுவல் நேரம் முடிஞ்சிருச்சு, இந்த வழக்கை நாளைக்கு விசாரிக்கிறேன், அது வரைக்கும் இந்த பொண்ணை பாதுகாப்பா செஞ்சி கிளை ஜெயில வைங்க அப்படின்னு சொன்னாங்க ஜட்ஜ் கல்பனா. கோர்ட்டோட உத்தரவுப்படியே அந்த இளம் பெண்ணை செஞ்சி சப்ஜெயில அடைச்சாங்க. வழக்கமா பெண்களை சிறையில் அடைக்கிறதுக்குன்னு இருக்கிற 2ஆம் நம்பர் அறையில் அடைக்கப்பட்டாங்க அந்த பெண். 2001 காலகட்டத்தில் தமிழக சிறைகள்ல பெண்களுக்கு தனிச்சிறைங்கிறது இல்லாம இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணை கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக வேண்டிய தகவலை சொல்ல 2ஆம் நம்பர் ரூமுக்கு வந்தாரு ஏட்டு. அந்த அறை காலியா இருந்துச்சு. அவங்கள அங்க காணோம். எங்க அந்த பொண்ணுன்னு ஒவ்வொரு அறையா தேடினவரு அவங்க 10ஆம் நம்பர் ரூம்ல திக்பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்ததை பார்த்தாரு. நிதானமே இல்லாம கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம ஆடைகள் கிழிஞ்ச நிலையில இருந்தாங்க. அவளுக்கு ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நினைச்சவரு என்ன நடந்ததுன்னு கூட கேட்காம சிறை வார்டன் கிட்ட 10ஆம் நம்பர் ரூம்ல இருக்கிற பொண்ண இன்னைக்கு கோர்ட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போகணுங்கிற தகவலை மட்டும் சொல்லிட்டு அறக்க பறக்க கிளம்பினாரு. ஜெயில அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுனாலும் விசாரிக்கணும்னு கூட நினைக்காம வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு ஸ்டேஷனுக்கு ஓட்டம் பிடிச்சாரு. காலையில 8 மணிக்கு பெண் கேட்டு செஞ்சி சப்ஜெயிலுக்கு வந்தாங்க. சிறையில அந்த பொண்ணு இருந்த நிலையை பார்த்து அதிர்ச்சி ஆனாங்க. அக்டோபர் 29ஆம் தேதி இரவு சிறைக்குள் கொண்டு வந்து விட்டுட்டு போனப்போ அவ இருந்ததும் இப்ப இருக்கிற நிலைமையும் சந்தேகத்தை கொடுத்துச்சு. ஒரு பொண்ணா அங்க என்ன நடந்திருக்கும்னு யூகிக்க முடிஞ்சாலும் வெளிப்படையா எதையும் கேட்கல. ரீட்டா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஏட்டம்மா. அந்த பெண்ணோட பேரு ரீட்டா மேரி. அவகிட்ட இருந்து எந்த பதிலும் இல்ல. ஜன்னலுக்கு வெளியே தெரிஞ்ச வெளிச்சத்தையே வெறிச்சு பார்த்தது அந்த கண்கள். ஜெயில அடைச்சதால மனசளவுல பாதிக்கப்பட்டு இருப்பாளோன்னு அந்த பெண் போலீஸ் நினைச்சாங்க. ஆனா அவங்களோட உடல் மேல ஒரு வன்முறை வெறியாட்டம் நிகழ்த்தப்பட்டிருக்குன்னு உணர்த்துச்சு வெளித்தோற்றம். ஏய், என்னாச்சு உனக்கு, ஏன் ஏதோ மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தவ, எனக்கு பீரியட்ஸ், ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு அப்படின்னா ட்ரெஸ் எல்லாம் ஏன் நனைஞ்சிருக்கு அப்படின்னு திரும்பவும் பெண் போலீஸ் கேட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நிசப்தத்துக்கு அப்புறம் பதில் சொன்னா ரீட்டா, நான் குளிச்சுட்டேன், அதனால ஈரமா இருக்கு அப்படின்னா. எந்த கேள்வியை கேட்டாலும் உடனே பதில் இல்ல. முகத்துல ஒரு மிரட்சியான அமைதி மட்டும்தான் இருந்தது. என்ன பண்றதுன்னு ஏட்டம்மாவுக்கு ஒன்னும் புரியல. சரி வா, கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு கூப்பிட்டவங்க ரீட்டா மேரி வலியோட ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்கிறத பார்த்தாங்க. கோர்ட்டுக்கு போற வழியில ஒரு துணி கடையில ட்ரெஸ் வாங்கி அங்கேயே உடைய மாத்திட்டு ரீட்டா மேரிய ஒரு ஆட்டோல கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க. ரீட்டாவுக்கு இரவு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாரமான அவளோட ஆடைய ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு போனவங்க அதை வழியிலேயே தவற விட்டுட்டாங்க. அவங்க தெரியாம தவற விட்டாங்களா இல்ல தெரிஞ்சே தூக்கி போட்டாங்களா அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை. ஒருவேளை அந்த ஆடைய வச்சு ஜட்ஜுக்கு சந்தேகம் வரும்னு நினைச்சு
புது துணியை வாங்கி கொடுத்தாங்களான்னு தெரியல. இருந்தாலும் ரீட்டா இருந்த நிலைமைய பார்த்தே ஜட்ஜ் அவளுக்கு ஏதோ அநீதி நடந்திருக்குன்னு சந்தேகப்பட்டாங்க. நேத்து சாயங்காலம் அந்த பொண்ணை பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கும் ஏதோ தப்பா இருக்கே. அவ ரொம்ப சோர்வா இருக்கா, கூண்டுல நிக்க கூட முடியல, மனப்பிறழ்வு ஏற்பட்டது மாதிரியும் இருக்காளே அப்படின்னு ஜட்ஜ் மனசுக்குள்ளேயே நினைச்சாங்க. உண்மையை ஒத்துக்க சொல்லி குற்றவாளிகளை லாக்அப்ல வச்சு போலீஸ் அடிச்சு கொடுமைப்படுத்துவாங்க. அது மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்குமான்னு அவங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு. அவங்களோட சந்தேகம் வேற, அந்த பெண்ணுக்கு நிஜத்துல நடந்தது வேற. ஆனா ஜட்ஜோட சந்தேகத்துல வெளியான உண்மை 19 வயசு பொண்ணோட வாழ்க்கை எப்படி சீரழிக்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்ட உதவியா இருந்துச்சு. என்னம்மா, உன்னை ஜெயில போலீஸ் அடிச்சாங்களா அப்படின்னு ஜட்ஜ் கேட்டாங்க. ரீட்டா கிட்ட எந்த பதிலும் இல்ல. சொல்லப்போனா அவ சுய நினைவிலேயே இல்ல. முகத்துல ஒரு வாட்டம், கண்கள்ல இருந்து வடிகிற கண்ணீர் மட்டும் நிக்கவே இல்ல. இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ அசம்பாவிதமா நடந்த மாதிரி இருக்கு. அவளுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சு கோர்ட்ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வழக்க விசாரிக்கிறேன் அப்படின்னு ஜட்ஜ் அவளை செக்கப்புக்கு அனுப்புனாங்க. திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு ரீட்டா மேரிய அழைச்சிட்டு போனாங்க போலீஸ். அங்க அவளை பரிசோதிச்ச மனோதத்துவ நிபுணர் அவளுக்கு மனதளவுல பாதிப்பு ஏற்பட்டு இருக்குங்கிறத அறிக்கையா கொடுத்தாரு. ஆனா அங்க இருந்த பெண் மருத்துவர் இந்த பிரச்சனையை அசாதாரணமா கையாண்டாங்க. ரீட்டா மேரிக்கு உடல் அளவுல எந்த பாதிப்பும் இல்ல, 100% பெர்ஃபெக்ட் அப்படின்னு அவங்க தந்த ரிப்போர்ட்டை மேஜிஸ்ட்ரேட் ஏத்துக்கல. திண்டிவனம் போலீஸ் எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையிலிருந்து அவங்களுக்கு சாதகமா அறிக்கை வாங்குறது சுலபமான விஷயம்னு நினைச்சாங்க மேஜிஸ்ட்ரேட் கல்பனா. திண்டிவனம் அரசு மருத்துவரோட ரிப்போர்ட் எனக்கு திருப்தியா இல்ல. ரீட்டாவை விழுப்புரம் அழைச்சிட்டு போய் மருத்துவ பரிசோதனை செஞ்சு அறிக்கை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. சட்டத்தை மீறி செயல்பட முடியாத போலீஸ் ரீட்டா மேரிய விழுப்புரம் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்க இருந்த பெண் மருத்துவரும் அவ முழு உடல் நலத்துடன் இருக்கிறதா அறிக்கை கொடுத்தாங்க. மேஜிஸ்திரேட்டுக்கு அப்பவும் சந்தேகம் தீரல. தலைமை மேஜிஸ்திரேட் மூலமா சிறைத்துறை டிஐஜிக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க. ரீட்டா மேரிக்கு சிறையில ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். நடந்ததை சொல்ற மனநிலையில அந்த பொண்ணு இல்ல. அவங்களுக்கு சென்னையில இருக்கிற கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில சிகிச்சை தரணும். ட்ரீட்மெண்ட் முடிகிற வரைக்கும் அங்க இருக்கிற அரசு காப்பகத்துல தங்க வைங்க அப்படின்னு அதுல குறிப்பிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு நடந்திருக்கிற அநீதியை கண்டுபிடிக்கணும், ரீட்டா மேரியோட வாழ்க்கையை காப்பாத்தணும், தப்பு செஞ்சவங்க சட்டத்தின் பிடியில இருந்து தப்பிக்க கூடாதுன்னு மேஜிஸ்ட்ரேட் கல்பனா கராரா இருந்தது இந்த வழக்கோட முடிவுல எல்லாருக்கும் ஒரு நிகழ்ச்சியை தந்தது. அவங்களோட உத்தரவுப்படியே ரீட்டா மேரிய சென்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்து பரிசோதிச்சாங்க. அந்த மருத்துவர்களோட அறிக்கை விழுப்புரம் திண்டிவனம் அரசு மருத்துவமனை பெண் மருத்துவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அப்படியே நேரெதிரா இருந்தது. அந்த மருத்துவர்கள் கொடுத்த பரிசோதனை முடிவுல உண்மைத்தன்மை இல்லைன்னு மேஜிஸ்ட்ரேட் சந்தேகப்பட்டது சரிதான் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ரீட்டா மேரியோட உடல் மேல நடத்தப்பட்டிருந்த கொடூரங்களை விவரிச்ச மருத்துவ அறிக்கை அந்த நேரத்துல அவ எத்தனை வலிய அனுபவிச்சிருப்பா அப்படிங்கிற வேதனையையும் உணர்த்துச்சு. உடல் முழுக்க காயம், மார்பள நகக்கீரல், தொடையின் மேல் பகுதியில காயம், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கலாம் அப்படின்னு அக்டோபர் 29 இரவு ரீட்டா மேரிக்கு நடந்திருந்த கொடுமைகளுக்கான மருத்துவ சாட்சியம் தந்தாங்க கீழ்ப்பாக்கம் டாக்டர்ஸ். என்ன நடந்திருக்குன்னு மருத்துவ அறிக்கை சொல்லுச்சு. ஆனா யாரால இந்த கொடுமை நடத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான பதில் ரீட்டா மேரி கிட்டதான் இருந்துச்சு. அவளுக்கு நடந்த அநியாயத்துல ஏற்பட்ட ஷாக்ல இருந்து விடுபடாம இருந்தவ அதை பத்தி சொல்ற நிலையிலேயே இல்லாம இருந்தா. ஒருவேளை இந்த மோசமான நிலைக்கு ஆளாக்கப்பட்டவங்களால அவ மிரட்டப்பட்டு இருப்பாளாங்கிற சந்தேகமும் இருந்துச்சு. என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னா ரீட்டாவை மனதளவுல தைரியமாக்கணும்னு அதுக்கான கவுன்சிலிங் கொடுத்தாங்க. ரீட்டா மேரி கோவத்துல எடுத்த ஒரே ஒரு முடிவு அவங்க வாழ்க்கையவே தலகீழா மாத்தி இருந்துச்சு. தன்னோட சொந்த அக்கா கிட்ட ஈகோ பார்த்து அவங்க கிட்ட கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவங்க 19 வயசுல ஒரு பொண்ணு என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்க கூடாதோ அத்தனையையும் அனுபவிச்சிருந்தா. யார் இந்த ரீட்டா மேரி? எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு வரப்பட்டான்னு தெரிஞ்சா இப்படியெல்லாம் கூட நடந்திருக்கான்னு ஷாக் ஆயிடுவீங்க. ரீட்டா மேரி
சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த பொண்ணு. அவங்க அப்பா சௌந்தரராஜன் சைக்கிள் ரிப்பேர் பண்ற கடை வச்சிருந்தாரு. வீட்டுல 7ஆவதா பிறந்த கடைக்குட்டி பொண்ணு. அதனால எல்லோருக்கும் செல்லப்பிள்ளையும் கூட. போதுமான வருமானம் இல்ல. குடும்பத்துல 9 பேர் இருந்ததால சாப்பாடு கிடைக்கும் போது சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்தாங்க. சிரியஸ் நட்சத்திரம் எப்படி தன்னோட வெளிச்சத்தாலையும் வண்ணத்தாலையும் இரவு வானத்தை அழகாக்குதோ அதுபோல அத்தனை கஷ்டத்திலையும் அந்த வீட்டை கலகலப்பா சந்தோஷமா வச்சிருந்தா ரீட்டா. சௌந்தரராஜன் வீடு அரண்மனை இல்லைனாலும் அந்த வீட்டோட இளவரசி ரீட்டா தான். 1996 ரீட்டாவோட வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு துயர சம்பவம் நடந்தது. அது அவங்க அப்பாவோட மரணம். தப்பாவே இருந்தாலும் அதட்டாத அப்பாவோட இளவரசியா இருந்த ரீட்டாவோட உலகம் இருண்டு போச்சு. 4 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்க அம்மா லீலாவதி மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சாங்க. உழைச்சி வீட்டுக்கு வருமானம் கொடுத்துட்டு இருந்தவங்களோட மரணம் அந்த குடும்பத்தோட பலத்துக்கு கொடுக்கிற சவால். எப்படியோ உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். ரீட்டாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சுன்னா அதுவே போதும் அப்படின்னு அவங்க அம்மா அடிக்கடி ரீட்டாவோட அக்கா கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவ சின்ன பொண்ணுமா, சரியான நேரம் வரட்டும், அப்ப பாத்துக்கலாம். நான் இங்க ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன். ஈரோட்ல வந்து கொஞ்ச நாள் நீயும் ரீட்டாவும் வேலை செஞ்சா பணம் கஷ்டப்படாம இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது சரின்னு லீலாவதிக்கும் தோணுச்சு. ரீட்டாவை அழைச்சிக்கிட்டு ஈரோட்டுக்கு போனாங்க. மனுஷனோட வாழ்க்கை எதிர்பாராத பல மேஜிக்க செய்யும். அடுத்த நிமிஷம் என்ன வேணா நடக்கலாங்கிற நிச்சயம் இல்லாதது வாழ்க்கை. ரீட்டா ஈரோட்டுக்கு போனப்போ தன்னோட வாழ்க்கையில கார்மேகம் சூழ்ந்து ஒரு புயலே வீச போகுதுன்னு நினைக்கல. ரீட்டாவோட அக்கா ஈரோட்டுல ஒரு வாடகை வீட்டுல இருந்தாங்க. 6க்கு 10 ஒரு ரூம், ஒரு சமையலறை, அவ்வளவுதான் வீடு. அதுல அவங்க அம்மா மாமா குழந்தைங்க இருந்தாங்க. அந்த ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறது ரீட்டாவுக்கு சங்கடமா இருந்துச்சு. அம்மா, நாம இங்கதான் இருக்கணுமா? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. ஒரே ரூம்ல எப்படி எல்லாரும் இருக்கிறது அப்படின்னு ரீட்டா அவங்க அம்மா கிட்ட கோபிச்சுக்கிட்டாங்க. வேலை கிடைச்சதும் நாம வேற வீடு பார்த்து போயிடலாம். அது வரைக்கும் பொறுமையா இருமா அப்படின்னு அவங்க அம்மா ரீட்டாவை சமாதானப்படுத்தினாங்க. ஆனா அவங்களோட துரதிர்ஷ்டம், 1 மாசமாகியும் அவங்க 2 பேருக்கும் வேலை கிடைக்கல. ஒரு நாள் சாயங்காலம் அவங்க அக்கா குழந்தையோட விளையாடிக்கிட்டு இருந்த ரீட்டா அந்த குழந்தைய அடிச்சுட்டா. அங்கதான் வில்லங்கமே வந்துச்சு. எதுக்காக என் குழந்தைய அடிச்ச? நானும் மாமாவும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசுல உன்னை பாத்துக்கிறோம். ஆனா நீ என் குழந்தையவே அடிப்பியா? அப்படின்னு அவங்க கேட்டது ரீட்டாவோட தன்மானத்தை தட்டி எழுப்புச்சு. அக்கா கிட்ட பதில் பேசாம அமைதியா இருந்தவ அவங்க அம்மா கிட்ட போய் ஆத்திரத்தை கொட்டுனா. அம்மா, என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. உடனே கிளம்பி வா, நம்ம சென்னைக்கு போயிடலாம். கண்ணுல ஆறா பெருக்கெடுத்து ஓடுன கண்ணீரை தொடச்சுக்கிட்டே கோவத்துல கொப்பளிச்சா. நீங்க 2 பேரும் சண்டை போடுறது புதுசா என்ன? பொறுமையா இருமா, மாமா வந்துடட்டும். சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டுட்டு தான் கிளம்பணும். அவசரப்பட்டு இங்கிருந்து கிளம்ப முடியாது அப்படின்னு சொன்னாங்க லீலாவதி. அழுது அழுது சிவந்து போன கண்களோட யார்கிட்டையும் பேசாம மாமாவுக்காக காத்திருந்தா ரீட்டா. வேலையை முடிச்சிட்டு வந்தவர் விஷயத்தை கேட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம இந்த பிரச்சனையை ஆற போடலாம்னு நினைச்சாரு. எனக்கு வார கடைசியில தான் சம்பளம் வரும், அப்பதான் டிக்கெட் போட முடியும். அது வரைக்கும் இங்கேயே இருங்க அப்படின்னாரு. அவர் சொன்னதுக்கு லீலாவதி சம்மதம் சொன்னாலும் ரீட்டா பிடிவாதமா இருந்தா. இரவு முழுக்க அவளுக்கு தூக்கமே வரல. அம்மாக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க காசுல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவ வீட்டுல நான் ஏன் இருக்கணும்? நான் என்னோட வீட்டுக்கே போறேன் அப்படின்னு மனசுல நினைச்சா. நான் தனியா சென்னைக்கு போய்க்கிறேன், என்னால போக முடியும்னு சொல்லி யார் பேச்சையும் கேட்காம 2019 அக்டோபர் 20 காலையில ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பி போனா. கையில காசு இல்ல, அந்த ஊர்ல யாரையும் தெரியாது. ஆனா கண்ணை மறைச்ச கோவத்துல அவ எடுத்த முடிவு அவங்க வாழ்க்கையில என்னைக்குமே மறக்க முடியாத ஒரு வடுவை ஏற்படுத்திருச்சு. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்த ரீட்டா டிக்கெட்டுக்கு காசு வேணுமே, என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்பதான் அவ கையில ஒரு வாட்சும் காலில் கொலுசு இருக்கிறது ஞாபகத்துக்கு வந்தது. சரி, இதை வித்து காசை வாங்கி பஸ்ல சென்னைக்கு போயிடலாம்னு ஒரு தைரியம் அவங்களுக்கு வந்தது. எங்க போய் இந்த கொலுசையும் வாட்சையும் விற்கிறதுன்னு தெரியாம பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கடைகள்ல போய் இந்த பொருட்களை வச்சுட்டு காசு கொடுங்கன்னு கேட்டு பார்த்தா. அவளோட போதாத காலமோ என்னவோ ஒருத்தர் கூட காசு கொடுக்க தயாரா இல்லை.
சோர்ந்து போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஓரமா நின்னுகிட்டு இருந்தவகிட்ட வந்து பேசினா ஒரு ஆள். அவன் பேரு ஆனந்தன். நூற்றுக்கணக்கானவங்க வந்து போய்கிட்டு இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் யாருமே என்னன்னு கேட்கல. ஒரே ஒரு ஆள் மட்டும் வந்து என்ன கஷ்டம்னு கேட்ட அந்த நிமிஷம் அவன் ரீட்டாவோட கண்களுக்கு ஆபத்தாண்டவரா தெரிஞ்சான். பொதுமக்கள் அதிகம் கூடுற இடத்துல குற்றங்கிறது சகஜமா நடக்கும். இந்த குற்றங்களை செய்யறவங்களோட நடமாட்டமும் அந்த இடங்கள்ல அதிகமா இருக்கும். தனியா நிக்கிற பொண்ணுங்களுக்கு உதவி செய்யற மாதிரி பேசி அழைச்சிக்கிட்டு போய் விற்கிற ஹியூமன் டிராஃபிக்கிங் வேலை செய்யறவன் ஆனந்தனுங்கிறது ரீட்டாவுக்கு அப்போ தெரியல. நான் காலையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு பஸ்ஸில் கூட ஏறல, கடைக்கடையா போயிட்டு வந்துட்டு இருக்க, என்ன கண்ணு உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஆனந்தன். நான் சென்னைக்கு போகணும், என்கிட்ட காசு இல்லை. இந்த கொலுசு விற்று காசு வாங்கலாம்னு பார்த்தேன், யாரும் காசு கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு வெகுளியா சொன்னா. அவ்வளோதானே, கொலுசை விற்று பணம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னா. முதல்ல அவன் மேல ரீட்டாவுக்கு நம்பிக்கை வரல. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சி தங்கச்சின்னு சொன்னதை நம்பி அந்த ஆளோட கிளம்பி போனா. ஒரு ஆட்டோவில் ரீட்டாவை அழைச்சிக்கிட்டு போனவன் பேசிக்கிட்டே அவளை 112 கிலோமீட்டர் தள்ளி இருந்த ஆத்தூருக்கே அழைச்சிக்கிட்டு வந்திருந்தான். சென்னைக்கு போற வழிதான அப்படின்னு ரீட்டாவும் அவனோட சேர்ந்து வந்தா. ஈரோட்டிலிருந்து ஆத்தூருக்கு மதியானம் வந்து சேர்ந்தாங்க. அங்க ஒரு வீட்டு முன்னாடி ஆட்டோவை நிறுத்தினவன் ஒரு அம்மாவை காட்டி இவங்க பணம் தருவாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போனா. ரீட்டாவை வெறும் 1000 ரூபாய் பணத்துக்காக ஒரு விற்பனை பொருள் மாதிரி வித்துட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது அப்ப அவளுக்கு தெரியல. ஆனந்தன் அவளை விட்டுட்டு போனது பாலியல் தொழில் செய்யற கும்பலை சேர்ந்த கவிதா கிட்ட. எனக்கு எப்ப பணம் வாங்கி தருவீங்க, நான் சென்னைக்கு போகணும் அப்படின்னு ரீட்டா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி 2 நாள் தங்க வச்சிருந்தா கவிதா. அந்த 2 நாளும் ரீட்டாவை நல்லா பார்த்துக்கிட்டா. தோடு வளையல்னு அவளுக்கு பிடிச்சதா வாங்கி கொடுத்து சந்தோஷமா வச்சிருந்தா. நடுநடுவுல பதிலுக்கு அவங்க ரீட்டா கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு சொன்னாங்க. இங்க பாரு கண்ணு, உன்னை நான் ஒரு குறையும் இல்லாம பாத்துக்கிறேன். அப்பப்போ இங்க வந்து போறவங்கள நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும். அட்ஜஸ்ட்மெண்ட்னா ஆம்பளைங்களோட கொஞ்சம் தனியா இருக்கணும் அப்படின்னாங்க. ச்சே, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு வேண்டிய பணத்தை இந்த கொலுசு வச்சு கொடுங்க, நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு கோவப்பட்டா ரீட்டா. பேசி அவளை வழிக்கு கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சதும் மயக்க ஊசி போட்டு வேண்டியதை நிறைவேற்றிக்கலாம்னு நினைச்சா கவிதா. லோக்கல் கம்பவுண்டரை வச்சு ரீட்டாவுக்கு மயக்க ஊசி போட்டாங்க. மயக்கத்துல கூட தன்னோட உடம்ப தொட அவ சம்மதிக்கல. அவ்வளவு எதிர்ப்புத்தன்மைய காட்டுட்டு இருந்தா. அவ கத்தி கூப்பாடு போட்டதுல அந்த வீட்டுல பாலியல் தொழில் நடக்குதுன்னு மத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும்னு பயந்தா கவிதா. இதுக்கு மேல ரீட்டாவை வச்சிருந்தா ஆபத்துன்னு நினைச்சவ திண்டிவனத்துல பெரிய அளவுல பெண்களை பாலியல் தொழில ஈடுபடுத்துற சாந்தி, ஈஸ்வரி, ஆனந்தராஜ் கிட்ட அவளை கொண்டு வந்து விட்டுட்டா. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுத்து வாங்கின கவிதா திண்டிவனம் சாந்தி கிட்ட 11,000 ரூபாய் வாங்கிட்டு ரீட்டாவை விட்டுட்டு போனா. இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஒரு பொருள், அதுவும் வருமானம் கொடுக்கிற போதை பொருள். அப்படித்தான் நடந்துகிட்டாங்க. ரீட்டாவை வச்சு ஆதாயம் பார்க்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட நோக்கம். திண்டிவனத்துல பார்க்குக்கு பின்பக்கம் இருந்த பகுதியில குடிசைகள்ல வச்சு பாலியல் தொழில் நடத்திட்டு இருந்தா சாந்தி. அவளுக்கு உள்ளூர் போலீஸோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. சாந்தியோட உருவமும் அவளை சுத்தி இருந்த அடியாட்கள் தோரணையும் ரீட்டாவுக்கு பயத்தை கொடுத்துச்சு. அக்டோபர் 29ஆம் தேதி 4 இளைஞர்கள் பாலியல் இன்பத்துக்காக சாந்தியை தேடி வந்தாங்க. புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவளை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அந்த இளைஞர்கள் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அனுப்பி வச்சா அந்த கொடூரக்காரி. ஆட்கள் பாதுகாப்போட இருந்த ஒற்றை கூரை கொட்டாய்க்குள்ள இவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம குழப்பத்துல உட்கார்ந்திருந்தா ரீட்டா. அந்த குடிசைக்குள்ள முதல்ல போனா லட்சுமணன். அவனை பார்த்த உடனே, அண்ணா, நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. இவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்க. நான் சென்னைக்கு போகதான் வந்தேன், இவங்கள பத்தி தெரியாம இங்க சிக்கிக்கிட்டேன் அப்படின்னு கெஞ்சினா. உள்ள போகும்போது வேற எண்ணத்தோடு இருந்தாலும் ரீட்டா கெஞ்சினதை பார்த்து மனசு இறங்கினா லட்சுமண. வெளியில போய் அவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மோகன், சாதிக் பாஷா, ஆனந்தன் கிட்ட விஷயத்தை சொன்னா. நாம எப்படியாச்சும் அந்த பொண்ணை காப்பாற்றணும்,
அப்படின்னு 4 பேரும் தீர்மானம் பண்ணாங்க. அடுத்ததா கூரை கொட்டாக்குள்ள போன ஆனந்தன் ரீட்டாவை காப்பாத்த வந்திருக்கிற விஷயத்த சொன்னா. அந்த நேரம் பார்த்து வெளியில போலீஸ் வந்து ஏதோ சலசலப்பு ஏற்பட இதுதான் சரியான நேரம்னு 2 பேருமா சேர்ந்து கூரைய பிச்சு வெளியே தப்பிச்சு ஓடினாங்க. ரோட்ல போன ஒரு ஆட்டோல ஏறி, அண்ணா சீக்கிரம் போங்க, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்குறேன், இங்க இருந்து வேகமா போங்க அப்படின்னு சொன்ன ஆனந்த திண்டிவனத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த அவங்க மாமா வீட்டுக்கு ரீட்டாவை பாதுகாப்பா அழைச்சிட்டு போயிடணும்னு அவன் நினைச்சா. ஆனா ஆட்டோக்காரரு அவசரத்தை புரிஞ்சுக்காம ரொம்ப மெல்லமா போனது ஆனந்தனுக்கு சந்தேகத்தை கொடுத்துச்சு. ஒருவேளை இந்த ஆட்டோக்காரரும் அவங்க ஆளா இருப்பாரோன்னு சந்தேகப்பட்டான். பின்னாடி திரும்பி பார்த்தவனோட சந்தேகம் உறுதியாச்சு. சாந்தி அவங்க அடியாட்களோட பின்னாடி வேறொரு வண்டியில வந்துகிட்டு இருந்தா. அவங்க கிட்ட இருந்து ரீட்டாவையும் காப்பாத்தணும், தன்னோட உயிரையும் காப்பாத்தணும்னு நினைச்சான் ஆனந்த. ஆனா சாந்தியோட வண்டி அவங்கள நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அடுத்த நிமிஷம் அவன் செஞ்ச அந்த செயலை ரீட்டா உள்பட யாருமே எதிர்பார்க்கல. அப்படி என்ன செஞ்ச ஆனந்த? சாந்தி கிட்ட இருந்து தப்பிச்சாளா ரீட்டா? அவ எதுக்காக ஜெயிலுக்கு போனா? ஜெயில அவளுக்கு என்ன நடந்துச்சு? அவளோட வாழ்க்கையவே மாத்திர மாதிரி நடந்த அந்த சம்பவத்துக்கு சட்டம் கொடுத்த தீர்வு என்னன்னு உங்களுக்கு வர்ற எல்லா சந்தேகங்களுக்குமான பதில அடுத்த வார எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க. This episode is brought to you by MTR Seattle. Indulge in the timeless legacy of the MTR restaurants and savor their world-class South Indian vegetarian cuisine, which is a true culinary journey. And Maya Publishing. Turn your literary dreams into reality with Maya Publishing, where your story finds its voice and comes to life in print. Script by Gajalakshmi Mahalingam. Narrated by Bharat Raj Ravidas. Sound design, recording, mixing and mastering by Harivu Creations, Bengaluru. Sound recorded by Aksharama Studios, Chennai. Produced by Human Podium. This podcast is based on true stories and real-life events. While we strive for accuracy and authenticity, certain aspects such as dialogues, pacing, and narrative sequences may have been enhanced or reconstructed for dramatic and entertainment purposes. Our intention is to provide a compelling and engaging listening experience. While staying true to the essence of the stories being told, keep in mind that some details may have been altered or considered for storytelling reasons. Listeners are advised to use their discretion. We may refer to specific individuals or groups by their names in order to share their stories, insights, or historical accounts. These references are intended to provide context and understanding and are based on publicly available information. We want to emphasize that these references are made solely for the purpose of providing accurate information and fostering deeper knowledge about our culture and society. We strive to approach these discussions with sensitivity and commitment to treat all individuals and their stories with respect and sensitivity.